ஹாய் ஹலோ எவ்ரிஒன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நம்மளுடைய மீஷோ அக்கௌண்ட்டில் யூபிஐ ஐடி வந்து ஆட் பண்ணியிருப்போம். நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியை எப்படி நம்ம டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய மியூசோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மியூசோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். மியூசோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். மியூசோ ஆப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க, லெஃப்ட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் அப்படின்ற இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, பேங்க் அண்ட் யூபிஐ டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பேங்க் அண்ட் யூபிஐ டீடைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. பேங்க் அண்ட் யூபிஐ டீடைல்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய யூபிஐ டீடைல்ஸ் வந்திருக்கும். அதாவது நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து இந்த யூபிஐ ஐடியை டெலீட் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்க வந்து நினைச்சீங்க அப்படின்னா, நம்மளால இந்த ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த யூபிஐ டீடைல்ஸ், அதாவது நம்மளுடைய யூபிஐ ஐடியை நம்ம இந்த பேஜ்ல இருந்து நம்மளால டெலீட் வந்து பண்ண முடியாது. நம்ம வந்து யூபிஐ ஐடியை வேற ஒரு யூபிஐ ஐடியை சேஞ்ச் பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால இந்த யூபிஐ ஐடியை வந்து நம்மளால டெலீட் வந்து பண்ண முடியாது. இந்த இடத்துல எம்டியா வந்து ஆக்க முடியாது, எந்த ஒரு யூபிஐ ஐடியுமே இல்லாம. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யுபிஐ ஆப் தரப்புல நமக்கு வந்து யுபிஐ ஐடிய டெலீட் பண்ற மாதிரி எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த பேஜ்ல வந்து தரல. அதனால நம்ம வந்து யுபிஐ ஐடிய வந்து டெலீட் வந்து பண்ண முடியாது. யுபிஐ ஐடி நம்ம சேஞ்ச் வேணா பண்ணலாம். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல வந்து பாருங்க, பேமெண்ட் அண்ட் ரீஃபண்ட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் அண்ட் ரீஃபண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பேமெண்ட் அண்ட் ரீஃபண்ட் கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, இதுல டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்க எதனா ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணி நீங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணி உங்களுக்கு ரீஃபண்ட் வந்திருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வந்து ஆன்லைன் வழியாக பே பண்ணி நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த ப்ராடக்ட்டை நீங்க வந்து கேன்சல் பண்ணும்போது அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். அதாவது உங்களுடைய மணியை வந்து திருப்பி கொடுப்பாங்க. அதுக்கான ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷோ ஆகும். ஓகே, இது போல வந்து பாருங்க, அது போல அந்த மணியோட அந்த ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல வந்து ஷோ ஆகும். அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷோ ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, அதுக்கு பக்கத்துல பேமெண்ட் மோட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் மோட்ஸை கிளிக் பண்ணுவோம். இப்போ இதுல வந்து பாருங்க, சேவ்டு பேமெண்ட் மெத்தட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நீங்க வந்து இப்போ நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேமெண்ட் மெத்தட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஷோ ஆகும். நீங்க வந்து பேங்க் டீடைல்ஸா இருக்கட்டும் அல்லது யூபிஐ ஐடியா இருக்கட்டும், இதை பயன்படுத்தி நீங்க வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்றதா இருக்கட்டும் அல்லது ரீஃபண்ட் பண்றதா இருக்கட்டும், நீங்க இதை பயன்படுத்தி பண்ணுவீங்க. அது வந்து சேவ் ஆகி நீங்க சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த சேவ் பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க இது போல சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸா இருக்கட்டும் அல்லது யூபிஐ டீடைல்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல வந்து இருக்கும். ஆனா இந்த பேஜ்ல இருந்து உங்களுடைய பேங்க் டீடைல்ஸா இருக்கட்டும் அல்லது யூபிஐ டீடைல்ஸா இருக்கட்டும் நம்ம வந்து டெலீட் வந்து பண்ணிக்கலாம். டெலீட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க வந்து எந்த பேமெண்ட் மெத்தட் டெலீட் பண்ணுமோ அந்த பேமெண்ட் மெத்தடுக்கு பக்கத்துல டெலீட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த டெலீட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெலீட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க, டெலீட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. டெலீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து டெலீட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ நான் வந்து டெலீட் கிளிக் பண்ணும்போது என்னுடைய யூபிஐ ஐடி வந்து இந்த பேஜ்ல இருந்து டெலீட் ஆயிடும். நான் வந்து டெலீட் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இதுல நோ பேமெண்ட் மோட்ஸ் சேவ்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து பாருங்க, நான் வந்து இந்த பேஜ்ல இருந்து என்னுடைய யூபிஐ ஐடியை வந்து டெலீட் பண்ணிட்டேன். சேவ் பண்ணி வச்ச என்னுடைய அந்த பேமெண்ட் மெத்தட் டெலீட் வந்து பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த பேஜ்ல இருந்து உங்களுடைய யூபிஐ ஐடியா இருக்கட்டும் அல்லது பேங்க் டீடைல்ஸா இருக்கட்டும் நீங்க வந்து டெலீட் வந்து பண்றீங்க அப்படின்னா, இப்போ நீங்க டெலீட் பண்ணது வந்து பாருங்க, இந்த பேஜ்ல இருந்து மட்டும் தான் டெலீட் ஆகும். ஆனா உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்டை விட்டு டெலீட் ஆகாது. ஆனா உங்களுடைய மீஷோ அக்கௌண்ட்ல அந்த பேமெண்ட் டீடைல்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு நான் வந்து இப்போ ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துறேன். இந்த பேஜ் விட்டு நான் டோட்டலா பேக் வந்துறேன். டோட்டலா பேக் வந்துட்ட பிறகு நான் மறுபடியும் மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய உங்களுடைய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அக்கௌண்ட் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து பாருங்க, பேங்க் அண்ட் யூபிஐ டீடைல்ஸ் சொல்லிட்டு இருக்கு. திரும்ப இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பாருங்க, இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து பாருங்க, யூபிஐ டீடைல்ஸ்ல இப்போ நான் வந்து அந்த பேஜ்ல டெலீட் பண்ண என்னுடைய யூபிஐ ஐடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே தான் இருக்கு. டெலீட் வந்து ஆகல. பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க அதனால நீங்க அந்த இடத்துல நீங்க டெலீட் பண்ணாலும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டெலீட் வந்து ஆகாது. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய யூபிஐ ஐடியா இருக்கட்டும் அல்லது நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் டீடைல்ஸா இருக்கட்டும், நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணணும், இந்த இடத்த விட்டு டெலீட் பண்ணணும், இந்த இடம் வந்து எம்டியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து அடுத்து மீஷோ கஸ்டமர் சப்போர்ட் வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. நீங்க வந்து சாட் பண்ணி பேசுங்க. அப்படி இல்லைன்னா ஃபோன் கால் வழியாக வந்து பேசுங்க. இப்போ எனக்கு வந்து என்னுடைய மீஷோ அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய என்னுடைய யூபிஐ டீடைல்ஸா இருக்கட்டும் அல்லது பேங்க் டீடைல்ஸா இருக்கட்டும் நான் வந்து டெலீட் பண்ணணும். அது எப்படி டெலீட் பண்றது சொல்லிட்டு சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி விடுங்க சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இப்போ மீஷோ சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணியும் பேமெண்ட் மெத்தடை ரிமூவ் பண்ண முடியல, டெலீட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம கிட்ட கடைசியா வந்து ஃபைனலா ஒரு சொல்யூஷன் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய மீஷோ அக்கௌண்ட்டை பர்மனண்டா வந்து டெலீட் வந்து பண்றது தான். இப்ப நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம் சொல்லிட்டு இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஃபைனல் சொல்யூஷன். இப்ப நம்ம இந்த பேஜ் விட்டு பேக் வந்துருவோம். ஓகே, இப்ப நான் இந்த பேஜ் விட்டு டோட்டலா பேக் வந்துறேன். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும்.
ஓகே. இப்ப நான் டோட்டலா பேக் வந்துட்டேன். பேக் வந்துட்ட பிறகு இப்ப இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகான கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கவுண்ட் அப்படின்ற இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்ப இதுல வந்து பாருங்க உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். அப்படி இல்லனா உங்களுடைய அக்கவுண்ட் நேம் வந்து இருக்கும். உங்களுடைய நேம் மேல வந்து கிளிக் பண்ணுங்க. இல்லனா சைடுல ஒரு ஆரோ இருக்கு. அது மேல கிளிக் பண்ணீங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இப்ப இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு செட்டிங்ஸ் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. செட்டிங்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இதுல வந்து பாருங்க டெலீட் மை அக்கவுண்ட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. டெலீட் மை அக்கவுண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. டெலீட் மை அக்கவுண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். டெலீட் அக்கவுண்ட் சொல்லிட்டு. இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க ஒன்ஸ் யூ டெலீட் யுவர் அக்கவுண்ட் சொல்லிட்டு குடுத்திருக்காங்க. இப்போ வந்து உங்களுடைய அக்கவுண்ட்டை நீங்க வந்து டெலீட் பண்றீங்க அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுத்திருக்காங்க. நீங்க வந்து எல்லாமே படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கவுண்ட்டை டெலீட் வந்து பண்ணணும். இப்போ நீங்க வந்து உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட்டை டெலீட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட்கான எல்லா டேட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா பெர்மனன்ட்டா டெலீட் ஆயிடும். ஓகே, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மீஷோ அக்கவுண்ட்டை எப்படி பெர்மனன்ட்டா டெலீட் பண்றது சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம மேல ஐ பட்டன்ல வருது. அந்த வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து வாட்ச் பண்ணி நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய அக்கவுண்ட்டை டெலீட் வந்து பண்ணுங்க. இதுல வந்து உங்களுடைய மீஷோ அக்கவுண்ட்டை டெலீட் பண்றதுனால என்னென்னலாம் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோல. அதனால நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து டெலீட் வந்து பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து உங்களுடைய அக்கவுண்ட் வந்து பெர்மனன்ட்டா டெலீட் ஆகிட்ட பிறகு நீங்க வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கவுண்ட்டை சைன் அப் பண்ணிட்டு உள்ள வரீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய அக்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் நம்மளுடைய பேமெண்ட் மெத்தடை டெலீட் வந்து பண்ணணும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.